அவரே படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் உலகம் படைச்ச நாள்ல என்ன செஞ்சாச்சு? கதர் பண்ணியாச்சு. மனாசில்கள் சந்திரனுடைய அந்த மனாசில் எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? லிதலமு, நீங்கள் முன்கூட்டி அறிந்து கொள்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அருமையானவர்களே, காலையிலிருந்து அமைதியாக ஒரு தேற்றத்தோடு பிறை சம்பந்தமான செய்திகள் நமக்கும் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக ஒரே இடத்தில் ஒன்று கொண்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக மூன்றாவதாக அமர்ந்திருக்கும் இந்த தருணத்தில் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்வதற்காக ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தாய்மார்களே, நண்பர்களே, குர்ஆனை விட்டுட்டு யாரெல்லாம் தங்களுடைய சொந்த கருத்துக்கு செல்வார்களோ அவர்களுடைய நிலைகளை எல்லாம், மதுகபாதிகளை நாம் எல்லாம் குறை பேசினோம் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி அவர்களை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களை போன்றே குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு தங்களையே அந்த மதுகபாதிகளை விட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய, வார்த்தையால் தங்களை தாங்களே கோமாளிகளாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் கண்டு வருகிறோம். மதுகபாதிகள் முந்தி என்ன சொன்னாங்க? நீங்கள்லாம் இங்கே இந்த ஊர் ஹனஃபி ஜமாத் அத்தா கூட்டம் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அத்தா கூட்டம், வாப்பா கூட்டம். வாப்பா கூட்டம்னா நான் ஷாஃபி மதுகபை சார்ந்தவங்களாம் வாப்பா கூட்டம், ஹனஃபி மதுகபை சார்ந்தவங்கெல்லாம் அத்தா கூட்டம். இப்படி அத்தா கூட்டமாக இருக்கக்கூடியவர்கள் சரா மீன், சீலா, அந்த மீன்லாம் சாப்பிட மாட்டீங்க. நானும் பார்த்துட்டேன், 3 வருஷம் ஆச்சு. சரா, சீலா அப்படின்னு சொன்னால் இங்கே யாருக்குமே அதெல்லாம், ஏன்னா விற்பனைக்கே கிடையாது. அந்த விற்பனையாளர்கள் கூட உங்களுக்கு கொண்டு என்ன செய்யலை, உங்களுக்கு தடை விதித்து விட்டார்கள். ஹனஃபி மதுஹபினுடைய இமாம் என்ற பெயரால் புக்கு எழுதுகிறோம் என்ற அடிப்படையில் ஃபிக்ஹ் சட்டங்களில் என்ன செஞ்சிட்டாங்க, தடை. எங்கள் ஊரில் நாங்கள் நண்டு சாப்பிட்டேன், பிள்ளைகளோட நண்பர்களோடு சேர்ந்து. ஊரில் போய் சொன்னேன், நண்டா மக்ரூஹ் இல்லையா, அதை போய் சாப்பிட்டியா நண்டு? ஏன்னா எங்கள் ஊர் வாப்பா கூட்டம்ல, எங்களுக்கு மக்ரூஹ் மக்ரூஹ் அது தடுக்கப்படாது, அது சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரே தமிழ்நாடு, ஒரே மொழி பேசக்கூடியவர்கள், ஒரே முஸ்லீம்கள், ஒரே குர்ஆன் சுன்னான்னு சொல்லக்கூடியவர்கள், முகமது நபி தான் என்னுடைய தலைவர் சொல்லக்கூடியவர்கள்ட்ட ஒரு வகையாருக்கு உங்களுக்கு சராசீலா மீனே தெரியலை. எங்கள் ஊர் மக்களுக்கு நண்டுன்னா அசிங்கம், அருவருப்பாக பார்க்குறான். இங்கே சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் சாப்பிடும், அப்படி தானே? அப்போ இப்படி பிரித்தது யார்? மதுகபாதிகள். ஃபிக்ஹ் சட்டம் என்ற அடிப்படையில் மதுகபாதிகள் நம்மளை பிரித்தாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சிகளில் போட்டு காட்டப்பட்டதே, தங்களை எல்லாம் மார்க்கவாதிகள், நாங்கள் தான் மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம், எங்களை பின்பற்றினால் அப்படி எந்த ஒரு சிக்னலும் இல்லாமல் சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய கூத்தை பார்த்தோம். ஒரு அறிஞன் கூட பட்டிமன்றத்தில் பேசினான், அவரை போட்டால் துவரை முளைக்கும், துவரை போட்டால் அவரை முளைக்கும். அப்படி ஒரு ஊரில், கரையே இல்லாத ஊரில், தூரே இல்லாத குடத்தை எடுத்துக்கொண்டு காலே இல்லாத ராஜகுமாரி தண்ணீருக்கு சென்றாலாம். அங்கு தலையே இல்லாத மானு, வேறே இல்லாத புல்லை சாப்பிட கண்டாலாம். இதில் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கரையே இல்லாத குளம் கிடைக்குமா? தூர் இல்லாத குடம் இருக்குமா? தலை இல்லாத மான் இருக்குமா? கால் இல்லாத ராஜகுமாரி தண்ணிக்கு போக முடியுமா? எல்லாமே அசாத்தியமானது, நடக்க முடியாதது. இந்த செய்தியை ஒருத்தன் சொன்னான்னா இது எப்படி இருக்கும்? அது மாதிரியே நாங்கள் தான் மார்க்கவாதிகள் சொல்லக்கூடியவர்களுடைய நிலையை பார்த்தோம். எல்லை அப்படி வளரக்கூடிய ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் பேசும்போதோ ஓதும்போதோ கிராத்து ஓதுறான், இப்படி ஏதாவது கஷ்டம் தப்பு வந்ததுன்னா இப்படி கை போயிடும். இப்படி சொரிகிறதோ இப்படி தடவுறதோ வந்துட்டுன்னு சொன்னால் அவன் மழுப்புறான்னு அர்த்தம். அங்கே அவன் என்ன செய்கிறான், அந்த ஆளுக்கு ஓடலை வண்டி, அங்கே ஒரு நெருடல் வந்துட்டுன்னு அர்த்தம். அப்போ பார்த்தோம், நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு அழைச்சி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பேசும்போது இப்படி சொரியல் வருது. தலையை சொரியதுன்னா என்ன அர்த்தம்?
அங்கே வண்டி இல்லைன்னு அர்த்தம், சரக்கு கிடையாது. அது நல்லா பாருங்கள், சின்ன பிள்ளைங்க பாடம் கேட்கும்போது வீட்டு பாடத்தை கேளுங்களேன், தெரியலன்னு அப்படி சொரியும். இது மனிதனுக்குள்ள இயல்பான கோணம். அப்போ தெரியலை, சொல்ல முடியலை, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சொரிகிறது, இப்படி தடவிக்கிறது, இப்படிங்கிறது. அப்போ அந்த சின்ன திரையில் வரக்கூடியவர்களை எல்லாம் பார்த்தோம், தலை சொரிகிறதையும் அப்படி பம்முறதையும் யோசித்து வார்த்தைகளை எடுப்பதையும் பார்த்தோம். அப்போ அல்லாஹுடைய குர்ஆனுக்கு மாற்றமாக இந்த மதுகபாதிகள் எல்லாம் தக்லீத், அதாவது ஒருவரை பின்பற்றுவது என்ற அடிப்படையில் வந்ததுனால ஃபிக்ஹ் கிதாபுகள்லாம் எடுத்தோன்னு சொன்னால் ஒரு செய்தி இருக்குது, அவர்களே சொல்லுவாங்க, அந்த சின்னத்திரை நடிகர்களே சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபிக்ஹ் கிதாபில் இருக்குது, நானும் ஓதியிருக்கேன், எனக்கு ஓதி தரப்பட்டது 94 95 சொல்கிறேன். என்ன, ஒருத்தன் ஒது செஞ்சுருக்கான், அவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. இதெல்லாம் நடக்குமா பார்த்துக்கங்க. குளிப்பு கடமையாகிவிட்டது, அவனுக்கு ஒது முடியாது, ஆனால் குளிப்பு கடமை. இது ஃபிக்ஹ் கிதாபினுடைய சட்டம். ஒது செஞ்சு ஒதுவோடு இருக்கான், முழுக்கு, அதாவது குளிப்பு கடமையாகுது. அதை விளக்கெல்லாம் தேவையில்லை, சொல்கிறேன். குளிப்பு எப்படி கடமையாகும் அது வேறு விஷயம். ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோமே, ஒது முறியாதான் குளிக்கிறது கடமையா, வாஜிபு, இப்படி போடுவாங்க. இது ஃபிக்ஹ் கிதாபினுடைய தாரக மந்திரமே. அவர்களுடைய சொல்லே இப்படி தான் இருக்கும். என்ன பேசுகிறோம், என்ன சொல்ல வரோம், மக்களை சரி பண்ண வந்தோமா, இல்லை தரிகடை வச்சோமா, தட்டழிய வைக்கிறோமா, அப்படி அவங்களுக்கே தெரியாது. அது மாதிரி அந்த சின்ன திரை நடிகர்கள் எல்லாம் பேசக்கூடிய பேச்சுக்களை, நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம்னு சொல்லக்கூடியவர்களுடைய பேச்சுக்களை பார்த்தோன்னு சொன்னால், என்ன சொல்ல வரோம், பிற 1ஆம் பிற தான், நம்ம கண்ணுக்கு தெரியாது 3ஆம் பிற தான், அதை நாம் முடிவு செஞ்சுக்கணும். என்ன பேச வரோம். அல்லாஹ் எதுக்கு சொல்ல வரோன்னா, குர்ஆனை ஒருவன் விட்டு விட்டால், தன்னுடைய சொந்த கருத்தை மார்க்கமாக எடுத்துக்கொண்டால், அவனை சகோதரர் சொல்லி தந்த மாதிரி யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், தனக்குத்தானே சூழ்ச்சி செய்வார்களே தவிர வேறொன்றுமில்லை. அப்போ சூழ்ச்சி என்பது எப்படி, வாய் வழியாக தன்னுடைய நாவன்மையாலேயே மக்களை வார்த்தெடுத்தவர் தன்னுடைய நாவாலேயே என்ன செய்கிறாரு, தன்னை தானே கெடுத்து மக்கள் இடத்துலையும் கேவலப்படக்கூடிய ஒரு நிகழ்வை எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம், குர்ஆனை நம்முடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ மன்னார்குடியிலேருந்து 2 சகோதரர் நம்ம அழைப்பு கொடுத்துருந்தோம், வந்தாங்க. அந்த சகோதரர் நான் போயிட்டு வரேன், சிறப்பாக இருந்தது. எங்களுடைய எதிர்பார்ப்பு 90% என்ன செஞ்சுட்டு நிறைவேறிட்டு 10% சரியில்லை, அது எங்களுக்கு ஏற்றுக்க முடியலை. அடுத்த மாதத்தினுடைய காலண்டரை நீங்கள் எப்படி போடுவீங்க? அப்போ குர்ஆனை அடிப்படையாக அவர் வைக்காமல் அவர் சொன்னார். அப்போ நம்ம ஒரு வசனத்தை சொன்னோம், 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம். அந்த வசனம் ஒன்றுல ஜி போட்டியில்ல, 10ல் 5. அதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சொல்லுவான், லித்தஅலமு அதத சினீன வல் ஹிசாப், காலம் ஆண்டுகளின் உடைய எண்ணிக்கையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, கணக்கை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த சூரியனை ஒளிமிக்கதாகவும் பிரகாசமானதாகவும் சந்திரனை ஒளிமிக்கதாகவும் ஆக்கினான் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் தன்னை பற்றி தன்னுடைய ஆற்றலை பற்றி வெளிப்படுத்துவான். அப்போ அந்த சகோதரருக்கு நம்ம சொன்னோம், இப்போ இடைவெளியில் அவருக்கு சொன்னோம், அப்போ ஆண்டுகளின் எண்ணிக்கையை நீங்கள் கணக்கிட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ அவருடைய குரு அவர் சொல்கிறார், என்னுடைய ஆசான் என்ன சொன்னார், இதை கூடாது, ஹராமுன்னு சொல்லிட்டாரு. இப்போ பாருங்கள், பிறைய பார்க்கணும், ஆனால் அடுத்த மாதம் இந்த தேதியில் இந்த பிறை வருங்கிறத நான் ஏற்றுக்க முடியாது, ஹராமுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னால், குர்ஆன் சொல்லிச்சுன்னு சொல்லலை. அவர் சகோதரர், நல்ல சகோதரர், தேட்டமுள்ள சகோதரர். அதனால தான் மன்னார்குடியிலேருந்து இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று 90% கிளியர், 10% கேலண்டர், நம்ம கேலண்டர் போட்டு கொடுத்துருக்கோம். நோன்பு எப்போ வருது, நோன்பு பெருநாள் என்ன, ஹஜ்ஜு பெருநாள் எப்போ வரும், அடுத்த ஆண்டினுடைய முஹர்ரத்தினுடைய பிறை 1 எப்போ, எல்லாத்தையும் நம்ம போட்டு கொடுக்கோம். இது எந்த அடிப்படையில் போட்டிருக்கோம், இந்த 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தின் பிரகாரம் தான். இதில் பார்க்கலாம், அல்லாஹு தான் சூரியனை பிரகாசமானதாகவும் சந்திரனை ஒளிமிக்கதாகவும் ஆக்கினான். ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் ஆண்டுகள் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அதற்கு பல படித்தரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இவற்றை உண்மையை கொண்டே தவிர அவன் படைக்கவில்லை, உண்மையாகவே சத்தியமாக படைத்திருக்கிறான். இது அறிவுள்ள மக்களுக்கு அக்கல், இங்கே இல்மை கொண்டு வரல,
அறிவை கொண்டு வரான். இல்முங்கிறது படித்து தெரிவது, அக்லுங்கிறது அறிந்து தெரிவது. அறிவுடைய மக்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, விவரித்து காட்டுகிறான். அத்தாட்சிகளை அல்லாஹ் விவரித்து காட்டுகிறான். அப்போ ஆண்டுகளின் கணக்கை நம்மால் இட முடியும் என்பதை, பதிவு செய்ய முடியும் என்பதை குர்ஆன் சொல்லித் தருது. என்னுடைய ஆசான் அதை தவறுன்னு சொல்லிட்டாரு. அவ யார் குர்ஆனை விட்டு விலகுவாரோ, குர்ஆனை விட்டு விலகிவிட்டால் அந்த நடிகர்கள், சின்னத்திரை நடிகர்கள் எப்படி சிதறி பேச தெரியாமல் திணறினார்களோ பார்த்தோம். அந்த அவரை போட்டால் தோரம் உழைக்கும், அது மாதிரியான ஒரு நிலை தான் அவருடைய அந்த ஒரு சகோதரர், ஒரு சிறுவர் பேசினார். அவருடைய பேச்சில் பாவம் தடுமாற்றத்தை கண்டோம். காரணம் என்ன? குர்ஆன் இல்லை, தக்லீத், ஒருவரை பின்பற்றுவது. அப்போ மதுகபாதிகளை நாம் அதைத்தான் சொல்லி மக்களை வென்றெடுத்தோம். மீண்டும் அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இன்னொரு மதுகபை உருவாக்கி இன்னொருத்தனுடைய அடிக்ட் ஆகி அவருக்கு என்ன செய்கிறாங்க? கட்டுப்படக்கூடிய ஒரு நிலையில் வந்திருக்கோம். அப்போ இங்கே உள்ளவங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னோமே, மதுகபாதிகள் மாதிரியே இந்த மக்களுடைய நிலை. இங்கே உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க? சராமீன் ஹராம். எங்கள் ஊர் மக்களுக்கு நண்டு மக்ரூஹ். கலியக்காவில் இந்த சகோதரர் சொன்னார், பிற தமிழ் மக்கள் பேசுகிறதுலாம் ஒன்று கூடி சரி செஞ்சிடணும். கலியக்காவலையில் அங்கே போர்டு வச்சுருக்கோம், அப்படி தமிழ்நாடு எல்லை, அங்கு கேரளா எல்லை. கலியக்காவலைன்னு ஒன்று இருக்குது, நாகர்கோவில் தான் பக்கத்தில். அங்கே போனீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டெப்பு காலை எடுத்து அங்கே வச்சுட்டிங்கன்னா சுங்க இலாக்கா அங்கே கேட் போட்டிருக்கோம். போகும்போது பணம் கட்டிட்டு தான் போகணும். அப்போ அங்கே என்ன செய்யும்? எப்படி இங்கே மதுகபு அடிப்படையில் ஹராம், மக்ரூஹு, ஷாஃபிக்கு அது ஹலாலு, ஷாஃபிக்கு மக்ரூஹு, ஹனஃபிக்கு ஹலாலு அப்படி சொன்னாங்களோ, அதேமாதிரி கேரளா மக்களுக்கு ஹலாலு, இங்கே உள்ளவனுக்கு தடுக்கப்பட்டது, இவனுக்கு சரி அவனுக்கு தவறானது. இப்படி தான் பேச வரணும். குர்ஆனை விட்டு விட்டால் அவனுடைய அடிப்படை ஆட்டம் கண்டுவிடும். அஸ்திவாரம் இல்லாமல் அவன் அட்ரஸ் இல்லாமல் போய்விடுவான். அப்போ இந்த நிகழ்ச்சியில் அவருடைய செய்திகளை பார்க்கும்போது அவர்கள் முகவரியை தொலைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிந்தது. அப்போ அந்த மக்களுக்கு வயிறு வேதனை. அதான் காலையில் கூட சொன்னோம், ஒரு சகோதரர் அழைப்பு கொடுங்க, இதை பார்க்கக்கூடாது, இதை கேட்கக்கூடாது. மதுகபாதிகள் ஆரம்பத்தில் நம்ம என்ன சொன்னார்களோ, இந்த குர்ஆன் சுன்னாவை எடுத்து சொல்லக்கூடிய சமயத்தில் கேட்காத. நான் 3 வருஷம் ஆச்சு, எங்கிட்ட சொல்லக்கூடிய மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? முந்தைய இமாம் ஆரம்பத்தில் இருந்தாங்களே, நம்முடைய சகோதரர் தானே இருந்தார், அவர் கேள்வி கேட்டு அனுப்புவாராம். சலஃபி கேட்டு அனுப்புவாராம், அங்கே நீ அங்கே போவாத, அங்கே போவாத. நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர் இலியாஸ் சொல்லுவார், நம்ம இலியாஸ் இருக்கார வாழை, அவர் சொல்லுவார், நான் முஸ்தபாசத்தில் போய் ரொம்ப முண்டிக்கிட்டு நின்னேன், அங்கே போகாதன்னொன்னே ஓடி வந்துட்டேன், இது ரொம்ப மோசம். அப்போ போகாதன்னு சொல்கிறவன் அசத்தியவாதி, கேட்காதன்னு சொல்கிறவன் அசத்தியவாதி. அப்போ சலஃபி இமாம் இருக்கும்போது அவர்கிட்ட பேசாத, அவர்கிட்ட கேட்காத அப்படி தடுத்தாங்க. அந்த சகோதரர் தபிலீக்கு அப்படி இப்படின்னு இருந்தார். அந்த இலியாஸ் நமக்கெல்லாம் தெரிந்த பிள்ளை தானே, நம்ம பிள்ளை தானே. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? கேட்காத, பார்க்காத, பேசாதன்னு சொன்ன உடனே அப்போ அசத்தியவாதி இவன், இவர்கள் எல்லாம் அசத்தியவாதிகள், சத்தியவாதிகள் இங்கே. அப்போ சத்தியத்தை ஆரம்பத்தில் மக்கத்து காஃபிர்கள் முதற்கொண்டு எல்லோருமே கேட்காத, பஞ்சு வச்சுக்க, அதை பேசாத, கேட்காத, அதில் எந்த ஒரு தொடர்பு வைக்காத. இன்னைக்கும் அதே நிலை தான். இந்த சத்தியத்தை, அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த கணக்கீட்டை, அல்லாஹுவால் நமக்கு வகுத்து தரப்பட்ட இந்த செய்திகளை மக்களிடத்தில் சொல்லும்போது அதே நிலை. அடுத்து இன்னொரு செய்தி, வாகன கூட்டம் அப்படின்னு ஒரு செய்தியை கொண்டு வருவாங்க, ஒரு ஹதீஸை. அந்த ஹதீஸ் என்ன அப்படிங்கிறத முழுமையாக வந்திருக்கக்கூடிய அப்துல் ரஷீத் சகோதரர் விளக்குவார். அதில் இருக்கக்கூடிய நெருடல்களை பாருங்களேன். அந்த ஹதீஸு, ஒரு வாகன கூட்டம் முகமது நபிட்ட வருது, பகலில் வராங்க, துஹர் டைம் தானே சுபைர், துஹர் டைமில் வராங்க. இன்றைய துஹர் டைமில் வந்துட்டாங்க. நோம்பா ஆச்சரியத்தோட, நேற்றைய தினம் நாங்கள் பெற பார்த்தோமே அப்படின்னு கேட்குறாங்க. இதே செய்தியை தான் இந்த சின்னத்திரை நடிகர்கள் முந்தைய காலத்தில் எப்படி சொன்னாங்க? ஆரம்பத்தில் 1993 94 நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? இதே ஹதீஸை, வாகன கூட்டம் வந்தது, அவர்கள் வந்த உடனே சொன்னாங்க முகமது நபிட்ட, நாங்கள் நேற்றைய தினம் பெற பார்த்தோம். பார்த்தீங்களா? அப்படியா? நோன்பை விட்டுடுங்க. எங்கேருந்து பெற பார்த்து செய்தி வந்தாலும் நோன்பை விட்டுடணும். ஆரம்பத்தில் சர்வதேச பெற சவுதியிலேருந்து வந்தால் ஏற்றுக்கணும். சவுதியில் நம்ம தூங்கி எழுந்த உடனே சொல்லுவாங்க பெருநாமா, அப்போ நோன்பை விட்டுருங்க. ஆரம்பத்தில் தௌஹீத்வாதி என்ற போர்வையில் இருக்காங்களே, இவர்கள் ஆரம்பத்தில் என்ன செய்வாங்க? நோன்பை விட்டுருவாங்க.
ஹதீஸ் என்ன ஹதீஸு? இந்த வாகன கூட்டம் ஹதீஸ். இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகன கூட்டத்தை நோன்பு வச்சுருக்கவங்களை பார்த்து விட்டுடுன்னு சொல்லிட்டாங்க. எனவே நமக்கு செய்தி வந்துட்டுன்னு சொன்னால் சவுதியிலேருந்து நம்ம நோன்பை விட்டுடணும். இந்த ஹதீஸை சொல்லி 93, 94 நான்லாம் இதை கேள்விப்பட்டு இந்த ஹதீஸு பிரகாரம் மகான் சொல்லிட்டார, ஷேக் சொல்லிட்டா சரியாக தான் இருக்கும்னு நம்மெல்லாம் ஃபாலோ பண்ணது. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நம்மெல்லாம் அப்பவுமே உள்ள மக்கள் தானே, அதை சரி கண்டோம். பிறகு அதே ஹதீஸை வச்சு உங்களுக்கு ஆப் வச்சார். எப்படி வச்சார் தெரியுமா? ஆமாம், வாகன கூட்டம் வந்தது இப்போ 2004. 2004க்கு பிறகு இப்போ பல இயக்கங்களுக்கு பேர் வச்சாங்களே, அதுக்கு பிறகு அதே ஹதீஸை தூக்கினார். தூக்கி சொன்னார், ஆமாம் வாகன கூட்டம் வந்தது, நாங்கள் பிறையை கண்டோம் என்று சொன்னார்கள், நோன்பை விட்டுடுன்னு சொன்னாங்க. யாரை? பார்த்தவர்களை விட சொன்னார்கள், பார்த்த கூட்டத்தை விட சொன்னார்கள், இருப்பவர்களை அல்ல. அப்படி அண்ணன் அழகா சொல்லிட்டாரு, அழகா அருமையாக சொன்னார் பாரு. ஏன்னா 94 இவனுக்கு தெரியாது, அப்போ 10 வயசு பிள்ளைலாம், அந்த பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் வீறு கொண்டு இருப்பார்களோ அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அவன் என்ன செஞ்சான்? உடனே பார்த்தவங்களை தான் விட சொன்னாங்க, இருப்பவர்களை சொல்லலை. இருப்பவர்களை சொன்னாங்கன்னா ஆதாரத்தை நிறுவுங்க பார்ப்போம், உங்களால் நிறுவ முடியுமா அப்படின்னு கேள்வி. உடனே சரிதான், சகாக்கள் எல்லாம் சரிதானே, வாகன கூட்டம் விஷயத்தில் பிறை பார்த்தவர்களை திருப்பி நம்ம கேள்வி கேட்டோம். வந்தது யார்? பிரயாண கூட்டம். ஃப்ளைட்டில் வந்து இறங்கலை, பொதிகள் எல்லாம் சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு வரவன், குர்ஆன் ஹதீஸை தெரிந்தவன், வந்த சஹாபிகள் தானே வந்தாங்க, முஸ்லீம்கள் தானே. நம்மளை மாதிரி முஸ்லீம்னு ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் முஷ்ரிக்குன்னு ஒதுக்குற மக்கள் இல்லையே, முழுமையான முஸ்லீம் தானே. அந்த லுஹர் டைமில் வந்தவங்க அவங்க பிரயாணவாதிகள், அப்படி தானே, பிரயாணிகள் நோன்பு வைப்பாங்களா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு வச்சுட்டு வருவானா? பைத்தியமா அந்த மக்களுக்கு? நம்ம கேட்டோம். அவர்களை நோன்பை விட்டுடுன்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க? ஃப்ளைட்டில் வந்து இறக்கக்கூடிய பிரயாண கூட்டம் கிடையாது, அந்த கூட்டம் கஷ்டப்பட்டு பொதிகளை சுமந்து கொண்டு ஒட்டகத்தில் வரக்கூடிய பிரயாண கூட்டத்தை பார்த்து எப்படி நோன்பை விடுன்னு சொல்லுவாங்க? சரி, அப்படி பிரயாணத்திலையும் நோன்பு வச்சாங்கன்னே வச்சுக்கிட்டோமே, பிறைய பார்த்துட்டு எப்படி வைப்பாங்க? அவங்களுக்கு என்ன பைத்தியமா? கஷ்டப்பட்டு பிரயாணவாதியாக இருக்கிறவங்க, அவங்க பிரயாணத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க. அல்லாஹ் சலுகை கொடுத்துருக்கான், அதை தனக்கு சாதகமாக தான் எடுத்துக்கொள்வாங்க. அப்படின்னு வைத்தாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, நோன்பு வச்சுட்டாங்க. பிறையை பார்த்த பிறகு நோன்பு வச்சுட்டு வருவாங்களா? அந்த பகலில் பிறையை பார்த்துட்டு நான் நோன்பு வைக்க தான் செய்வேன் அப்படின்ட்டு வருவாங்களா? முன்னுக்கு பின் முரண். குர்ஆனை விட்டு விட்டால் இவர்களுடைய நிலை தடுமாறத்தான் செய்யும். பாருங்களேன், இந்த ஹதீஸு எந்த அளவிற்கு பலமானது, அது எந்த அளவிற்கு நம்பகத்தன்மை உடையதுங்கிறத சகோதரர் சொல்வார். ஆனால் ஒரே ஹதீஸை 93, 90களில் பேசும்போது அந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு சவுதியிலேருந்து அறிவிப்பு வந்ததுன்னு சொன்னால் நம்ம நோன்பு நோக்கணும். அதே ஹதீஸை 2000களில் அதே ஆதாரமாக வச்சு என்ன சொல்கிறாங்க? நோன்பை விட்டுடுன்னு சொன்னது பார்த்தவர்கள் நோன்பு நோற்பார்களான்னு கேட்டால் பதில் இல்லை. அதுலேயும் சொல்லிக்கிறார் 100% என்ன செய்ய முடியாது, பிறை விஷயத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, முழுமையான விளக்கத்தை தர முடியாது. எதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கோ அதை எடுத்துக்கணும். இந்த அரசியலுக்கு சொன்னாங்களே, எந்த கட்சியை ஆதரிக்கிறது, ரெண்டும் சாக்கடை தான். தெளிந்த சாக்கடையை நாம் என்ன செய்யணும்? கேட்ச் பண்ணிக்கணும். 2 சாக்கடை தான், அதிமுக திமுக எந்த காவா இருந்தாலும் 2 சாக்கடை தான். யார் குறைவான சாக்கடை, பெரிய சாக்கடையில் போய் குதிச்சிடக்கூடாது. அப்போ என்ன செய்வாங்க? 96ல் திமுக குறைஞ்ச சாக்கடையாக இருக்கும், அதில் குளிப்பாங்க. 2001 என்ன செய்யும்? திமுக பெரிய சாக்கடையாக இருக்கும். அந்த 5 ஆண்டு கொள்ளை அடித்து அது சாக்கடையாகனவுடனே 2001 அதிமுக தான் தெளிந்த சாக்கடை, அதுவும் சாக்கடை தான். அவங்களுடைய கருத்து என்ன? சாக்கடை, அதில் குதிச்சுக்கணும். இப்படியெல்லாம் விளக்கம் சொன்னவங்க. அதே மாதிரி இந்த பிறை விஷயத்தில் எப்படி பேசுகிறாரு நம்ம போட்டு பார்த்தோம். அவருடைய வாய்ஸ் தான், அவருடைய காட்சி ஒளி தான், காணொலி தான். அவர் என்ன சொல்கிறாரு? பிறை விஷயத்தில் யார் எந்த கருத்தை கொண்டு வந்தாலும் அதில் குழப்பம் இருக்கும். குறைந்த குழப்பம் எதில் இருக்கோ அது. நம்மகிட்ட குறைந்த குழப்பம் இருக்குது. யார்கிட்ட? அவர்கிட்ட இருக்கான். சில விஷயங்களுக்கு விடை இருக்காது. 10 விடை இல்லாதவன் பெரியவனா, 2 விடை இல்லாதவன் பெரியவனா? நம்மகிட்ட 2 தான் இல்லை. எனவே நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. அவர் சொல்கிறார், கரும்பு திங்கிறது நம்ம. இனிக்குது புளிக்குதுன்னு யார் சொல்லணும்? கரும்பை நான் திங்கிறேன். இனிக்குதுன்னு நான் அறிவிப்பு செய்யணும், இல்லை இனிப்பு சரியில்லை
அப்படின்னு யார் அறிவிப்பு செய்வா? பக்கத்தில் இருக்க இனிப்பு இல்லை சொல்ல முடியுமா? அப்போ இந்த கருத்தை சொல்கிறது குரானிய கருத்துக்கெல்லாம் நாம் எடுத்து சொல்கிறோம் மக்களுக்கு. இந்த பிறை கணக்கீடு என்பது முடியுமா, அல்லாஹ் அதை தந்திருக்கிறது உண்மைதானா பொய்யா அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். இதில் குழப்பம் இருக்குன்னு யார் சொல்கிறா? இதை பற்றிய எந்த ஒரு நாலேஜ், எந்த ஒரு அறிவும் இல்லாத ஒரு சகோதரர் என்ன சொல்கிறாரு, அதில் 10 கேள்விக்கு விடை இல்லை, நம்ம இதில் 3 கேள்விக்கு தான் விடை இல்லை. என்னென்ன? மண்டலம், மாவட்டம், தொகுதி, கிளை சகோதரர்கள்லாம் சேர்ந்து கன்னியாகுமரியில் பார்த்துட்டான் பிறைய. சென்னையில் உள்ள கிளை தலைவர் அறிவிக்கலாமா? அறிவிக்க முடியாது. ஏன்னா 450 கிலோமீட்ரு, 450 கூடும், 580 கிலோமீட்ரு வரும். அவ்வளோ வருங்களா? அவ்வளோ வரும். அவ்வளோ காணம் இருக்குது. அப்போ அவ்வளோ கிலோமீட்டர் கணக்குக்கு தமிழ் பேசும் மக்கள், சரி தமிழ் பேசும் மக்கள் தமிழ்நாடுன்னு வச்சுக்கிடுவோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ முஸ்லீம்கள் உருதுகாரர் இருக்காங்க, உருது பேசக்கூடியவர்கள், அவர்களை எங்கே சேர்க்கிறது? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லிட்டா ஓகே. உருதுகாரன் என்ன செய்யணும்? அவனுக்கு என்ன கருத்து? இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, எதுக்கு எடுத்து ஞாபகப்படுத்துகிறோன்னு சொன்னால், குர்ஆனை விட்டு விட்டால் தட்டழிவு தான் ஏற்படும். தட்டழிந்து தானும் கெட்டு வழிகட்டு மக்களையும் வழிகெடுக்க தலையை சொரியக்கூடிய, அப்படி யோசிக்கக்கூடிய, பாருங்களேன், சின்ன பிள்ளை மேடை ஏறி பேசுதுன்னு வைங்களேன், வரலன்னா அப்படியே கையை இப்படி போகும். அதே மாதிரியான காட்சியெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? படம் பிடித்து காட்டணும். அவர்களுடைய வெப்சைட்லேயே ஆன்லைன்லேயே என்ன செய்யறான்? அவர்களை படம் பிடித்து நமக்கு காட்டி இவர்கள் எல்லாம் போலிகள், குர்ஆனுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத அந்த தொண்டர்கள் உட்பட, தலைவர் உட்பட எல்லோரும் தடுமாறி பேசக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். அப்போ குர்ஆனை முற்படுத்தி இந்த பிறை விஷயத்தில் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால், பிறையை நம்மால் அஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான் சூரத் ரஹ்மான் அல்லாஹ் சொல்கிறான், சூரியன் சந்திரன் ரெண்டுமே கணக்கின் அடிப்படையில் இருக்கிறது. புரியாத கணக்கு அல்லாஹ் போட்டு தருவானா? கணக்கெல்லாம் இருக்குது, இந்த மதுகப்பில் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு புரியாது. யாருக்கு புரியாது? ஆடியன்ஸாக இருந்து கேட்குறவங்களுக்கு பிடிக்காது, ஆலிம்களுக்கு மட்டும் புரியும், அவர்களுக்கு தான் விளங்கும், மற்றவர்களுக்கு விளங்காது அப்படின்னு மதுகபாதிகள் சொல்லுவார்களே, அது மாதிரியான ஒரு நிலையா? அல்லாஹ் கணக்கு இருக்குன்னு சொல்கிறான். ஒரு கணக்கு இருக்கு, நீங்கள் அறிய முடியும், அறிவதற்காக அறிவுடைய மக்களுக்காக விவரித்து காட்டுகிறான் என்று 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம் சொல்லித்தருது. சூரத் ரஹ்மான் அல்லாஹ் சொல்லித்தரான். சூரத் யாசின் 36வது அத்தியாயத்தில் 39 தானே வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லித்தரான். அவன் குர்ஆன் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் குழப்பம் இருக்குன்னு சொல்கிறான்னு சொன்னால், அந்த மனிதன் யார்? அந்த மனிதன் யாராக இருக்க முடியும்? குர்ஆனுக்கு எதிரியாக இருக்க முடியும். குர்ஆனிய எதிரிகள் தான் குர்ஆனில் குழப்பம் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு காணொலியெல்லாம், காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிகிறது. அப்போ குர்ஆனிய அடிப்படையில் நம்முடைய இபாதத்துக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பிறை விஷயத்தில் கணக்கீடு என்பது அல்லாஹுவால் தரப்பட்ட அருள், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த அருளின் அடிப்படையில் கணக்கீடு என்பது தான் மிகச்சரியானது. குர்ஆனை வைத்து சுன்னாக்கு 2வது போவோம். குர்ஆனில் இல்லாத தானே சுன்னாக்கு போகணும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கள் உஸ்தாது சொல்ல பக்கா முஷ்ரிக். எங்கள் உஸ்தாது நல்ல பண்பானவர், நல்ல மனுஷன். குராஃபி மௌலவிகள் சுன்ன ஜமாத்தில் இருக்காங்களே, ஆலிம் பெருமக்கள்லாம் ஃப்ராடாலாம் இருக்க மாட்டாங்க, அக்கீதாவில் மட்டும்தான் மண்ணாக இருப்பாங்க. அதாவது கொள்கை விஷயத்தில் ஷிர்க்வாதிகளாக இருப்பாங்களே தவிர ஃப்ராடு, பித்தலாட்டம், மக்களை ஏமாத்துறது அதெல்லாம் தெரியாது. கொண்ட கொள்கை ஏதோ முன்னோர்கள் சொல்லிட்டாங்களே. ஆரம்பத்தில் அதான் நேற்று கூட பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை சொன்னேன். குர்ஆனுக்கு முதல்ல தர்ஜமா எழுதுனாங்களே, அந்த தர்ஜமா எழுதும்போது ஆனாக்கான அப்துல் ஹமீது சாஹிப் எழுதிட்டார். ஆலிம் பெருமக்கள், அவரை விட நன்கு தேர்ச்சி பெற்ற ஆலிம் பெருமக்கள்லாம் இருக்க அவர் எழுதினார் துணிஞ்சு. அந்த மக்கள் ஏன் எழுதலை தெரியுமா? ஆலிம் பெருமக்கள் எல்லாம் எங்களுக்கு பாடம் நடத்துவாங்களா தஃசீர்கள், அர்த்தம் வைக்கும்போதே சொல்லுவாங்க, இதுக்கு மாற்றி அர்த்தம் வச்சிருக்கூட பய உணர்வு அவர்கள்ட்ட இருக்கும். சுன்ன ஜமாத் ஆலிம்கள்கிட்ட பய உணர்வு இருக்கும். இதில் அர்த்தம் வைக்கிறோமே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது இதுக்கு மாதிரி பெறக்கூடாதே அப்படிங்கிற பயத்தோடு அர்த்தத்தை சொல்லுவாங்க. சில வார்த்தைகள் அரபியே சொல்லிடுவாங்க. ஆலம் என்பது, ஆலம்னா உலகம், அகிலத்தின் அப்படிங்கிறத கூட உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆழத்தை,
அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா வேறு அர்த்தத்தை சொல்லி நம்ம பாவாடி ஆயிடக்கூடாது அப்படியெல்லாம் பயப்படக்கூடியவர்கள். இன்னும் நம்மால் ஒரு தவறு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட மக்களில் ஒருவர் தான் என்னுடைய உஸ்தாத். அவர் சொல்வார், குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆன். ஏன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அது. அவரே அப்படி தான் சொல்லுவார், குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆன், அதுக்கு பிறகு தான் சொன்னான்னா ஹதீஸ். ஹதீஸ் எப்போ வரும்? இவங்க என்ன சொல்கிறாங்க, பெறேன்னு எடுத்துட்டேன்னு சொன்னான் ஹதீஸ். அந்த ஹதீஸை பாருங்கள், குறைப்பை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், எல்லாம் ஹதீஸ். குர்ஆன் 7-8 வசனங்களை எடுத்து படித்தோன்னு சொன்னால் வெறும் அர்த்தத்தை படித்தாலே நம்ம என்ன செஞ்சுருவோம், தெளிவு பெற்று வருவோம். நம்ம தெளிவு பெறக்கூடிய ஒரு நிலையில தான் பிறை விஷயம் அல்லாஹ் தெளிவாகத்தான் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், இந்த வசனங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையினுடைய இபாதத்துக்களை அந்த குர்ஆனிய அடிப்படையில் அமைத்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் அல் அஸீஸில் ஜப்பார் வாஃபிரி தம்பி காபிலித்தோ. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் இறுதி அமர்வாக உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முதல்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பிறை பார்த்து ஒரு வாகன கூட்டம் வந்து தகவல் சொன்ன ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து பிறையை பார்த்துதான் நோன்பு ஆரம்பிக்க வேண்டும், பெருநாள் துவங்க வேண்டும் என்று பொதுவாக மக்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. முதல்ல இந்த ஹதீஸை ஒரே ஹதீஸில் 2 நிலைப்பாடுக்கு ஆதாரமாக காட்டப்படுறாங்க. தத்தம் பகுதி பிறைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த ஹதீஸ் தான் ஆதாரம், சர்வதேச பிறைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். இப்படி முரண்பட்டு ஒரே ஹதீஸிலே முரண்பட்டு நிற்கிறாங்க. இதே ஒரு ஆச்சரியமான தகவல் தான். தத்தம் பகுதி பிறை ஆதாரமாகக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, வந்தவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு சொன்னாங்க, அது மற்ற சஹாபாக்களுக்கு சொல்லலை அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரா என்ன சொல்கிறாங்க, இல்லை எல்லா மக்களுக்கும் தான் கட்டளையிட்டாங்க, எல்லாரும் தான் நோன்பு முடிச்சாங்க அப்படின்னு. நம்ம இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறோன்னா, அந்த ஹதீஸ் சரியை அப்படிங்கிற எடுத்துக்கொண்டா கூட ஹதீஸில் உள்ள நிறைய கேள்விகளுக்கு அது ஆதாரமாக எடுக்கக்கூடியவங்க பதில் சொல்லலை. ஒரு சில தகவல் நான் காலையில் நினைவுபடுத்தியிருந்தேன். வாகன கூட்டம் சகோதரர் கூட அதை சொன்னார்கள். வாகன கூட்டம் நோன்பு வைத்து வந்தார்களா, நோன்பு வைக்காமல் வந்தாங்களா? அவங்களே என்ன இருக்குது, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள்னு சொல்லக்கூடியவங்க திரையை பார்த்து ஒரு பெரும் வாகன கூட்டமே ஒரு கூட்டமே என்ன செஞ்சிருச்சா, நோம்போடு வந்தாங்க, அவங்களுக்கு நோன்பு விடுமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதே முரண்பாடாக இருக்குது. அவங்க நோன்பு வச்சுன்னு சொன்னாலும் முரண்பாடாக இருக்குது, வைக்கலேன்னு சொன்னாலும் என்னாகும், முரண்பாடாக இருக்கும். காரணம் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே கேட்டாங்க, கட்டளையிட்டாங்க அப்படின்னு வருது. இதில் என்னென்னா, முதல்ல அவங்களுக்கு தான் கட்டளையிட்டாங்க அப்படிங்கிறத அந்த அமரகம் வச்சு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, ஹதீஸுகளிலே என்ன இருக்குது, அமரகும் அவர்களுக்கு கட்டளையிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய சம்பவமே அதே கட்டளையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைவேற்றினதாக ஹதீஸிலே இருக்குது. எப்படின்னா, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த வாகன கூட்ட ஹதீஸ் தான் சுனன் இப்னு மாஜால நோம்புடைய பாடத்தில் வரும், இன்னும் பல நூல்களில் வரும். மேலே அந்த பச்சை கலரில் உள்ளது இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் சம்பந்தமாக உள்ளது. கீழே இங்கேருந்து தான் ஹதீஸ் ஆரம்பமாகும். உகுமியா அலைனா ஹிலால் ஷவ்வால் ஃபஸ்பஹ்னா சியாமன் ஃபஜாஅ ரகுமும் மின் ஆஹிரி நஹார்
ஷஹீது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு ராவுல் ஹிலாலா பில் அம்ஸ். என்ன சொல்றாங்க அவங்க? எங்களுக்கு வந்து ஷவ்வாலுடைய ஹிலால் மறைக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு பகல் நேரத்தில் ஃபாஸ்பகரா சியாமன் பகலாயிடுச்சு. அப்போதான் ஒரு வாகன கூட்டம் வருது. 10க்கு கீழே உள்ள ஒரு சங்கத்தை தான் ரக்குபுன்னு சொல்லுவாங்க. ஆஹிரி நகார் பகலுடைய கடைசியில் மகரிபாகல. அப்போ அவங்க என்ன சொல்லணும்? முதல்ல இந்த ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு பிறையை பார்த்தோம் அப்படி தான் சொல்லணும். இவங்க சொன்னதுன்னா நாங்கள் நேற்று பிறையை பார்த்தோம். நேற்று எப்போ பிறையை பார்க்க முடியும்? காலை நேரத்தில் தான் பார்க்க முடியும். இது மக்கள்கிட்ட நம்மளும் வற்புறுத்துகிற காரியம்தான். அமாவாசைக்கு முதல் நாளில் நாளைக்கு அமாவாசைனா இன்னைக்கு காலையில் நீங்கள் பிறை பார்த்தா கடைசி பிறையை பார்க்கலாம். அதுக்கு அரபியில் ஹிலால் அப்படின்னு தான் அரபியில் சொல்லும். அதுக்கும் பிறைன்னு தான் சொல்லும். பிறையை பார்த்து நோன்பு வைங்கன்னு சொன்னால் அதுவும் அடிப்படை தான். இது நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்கிற விஷயந்தான். அப்போ மகரிபில் நாள் ஆரம்பிக்கும் சொல்கிறவங்களுக்கு இது முரண்பாடாக அவங்களோட கருத்துக்கு முரண்பாடான ஹதீஸ் இது. ஏன்னா நேற்று நீங்கள் பிறை பார்த்து எப்படி சொல்லலாம்? நீங்கள் மகரிபில் பிறை பார்த்து காலையில் வந்துட்டா உங்களுக்கு இன்னைக்கு தான் நீங்கள் பிறை பார்த்துன்னு சொல்லணும் அப்படின்னு அவங்க சொன்னதை ரசூல்லா என்ன செய்யலை? மாற்றி சொல்லலை. இப்போ ரசூல்லா அங்கீகரித்து ஹதீஸ் ஆகிடுது. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு கட்டளை மாறுவது. இப்போ அமரஹும், அப்போ அவர்களுக்கு கட்டளை இட்டாங்கன்னு சொன்னால் என்ன காரணம்? மூன்றாவது ஒரு ஆள் ஒரு தகவல் சொல்லும் பொழுது அவர் எப்படி சொல்லுவார்? அந்த சம்பவம் இப்படி நடந்துச்சு, அப்போ அவங்களுக்கு ரசூல்லா கட்டளை இட்டாங்க அப்படின்னா அந்த ஆள் தகவல் சொல்லும். எங்களுக்கு கட்டளை இட்டாங்கன்னு அவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவர் அப்படியே சொல்லுவாங்க. என்ன, நான் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு தகவலை பற்றி நான் உங்களுக்கு பரிமாறும் போது என்ன சொல்லும்? இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா, இப்படி ஒரு ஆள் வந்தாங்களா, அவங்கள பார்த்து ரசூல்லா இப்படி சொன்னாங்களா, அவங்களுக்கு இப்படி கட்டளை இட்டாங்க. இதில் இது எங்களுக்கு அவங்களுக்கு மாற்று ஆதாரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க? சாதாரணமாக நம்ம எந்த ஹதீஸை வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அது வேணாம், நாங்கள் ஹதீஸ் லைஃப் ஆக்கிடுவோம், நாங்கள் நினைச்ச எது வேணாலும் நாங்கள் என்ன செய்வோம்? தட்டுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தாங்க. இதில் ஒரு வார்த்தை இருக்கு, அமரஹும். அப்போ அவங்களுக்கு தான் கட்டளை இட்டாங்கன்னு சொல்லி சமாளித்தாங்க. 2000 எங்களோட டிபேட் பண்ணும்போது இதில் தான் 1.5 நாள் ஓடும். புரியுதுங்களா? அப்போ இதில் நம்ம அந்த ஹதீஸ் எடுத்து காட்டினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செய்வாங்க? ஒரு போருடைய சந்தர்ப்பத்தில் எல்லா மக்களும் தூங்கும்போது ஒருத்தர் பொறுப்பாளி ஒப்படைப்பாங்க, பிலாலை. அவரும் தூங்கிடுவார். அப்புறம் அசர வக்தெல்லாம் முடிஞ்சு நேரமானதுக்கு அப்புறம் தான் எந்திரிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? ஃபஜ்ர் அசரா ஃபஜ்ர். அப்போ என்ன செய்வாங்க? உடனே பிலால்கிட்ட பாங்க் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு நீங்கள் தொழுங்கன்னு கட்டளையிடுவாங்க. அவர்களுக்கு தொழுகைக்கு கட்டளையிட்ட பிறகு அந்த தொழுகைக்கு ரசூல்லா தான் இமாம். அப்போ கட்டளை அவங்களுக்கு தான், ரசூல்லாக்கு இல்லை அப்படின்னு என்ன செய்ய முடியாது? இதை வச்சு தத்தம் பகுதிக்கு ஆதாரமாக்க முடியாது. இன்னும் அவங்க இதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? இதெல்லாம் ரசூல்லா முடிவு பண்ணலங்க, நம்மள்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. இப்போ விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டே எல்லையை நிர்மாணிக்கணும். அப்போ அந்த விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சை கலரில் பாருங்க, அதில் அபி உமைர் இப்னு அனஸ் இப்னு மாலிக் கால ஹத்தஸனி உமூமத்தி மினல் அன்சார் மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு தான் வரும். இந்த பச்சை கலரில் உள்ளதில் என்னன்னா, ஒரு ஆள் சொல்றாரு, அபூ உமைர் என்பவர் சொல்றாரு, எனக்கு யார் அறிவிச்சாங்க? அன்சார்களில் உள்ள என்னுடைய மாமா ஒருத்தர், அவருடைய உமூமத்தை இருக்கக்கூடிய ஒரு ஆள் அறிவிச்சாங்க அப்படின்னு இருக்கு. அவர் அந்த மாமா யாரு? அவர் ரசூல்லா பார்த்தவரா? அவர் ரசூல்லா அங்கீகரிச்சவரா? இப்படிங்கிறது தெளிவில்லை. இதில் அவருடைய பேரை இங்கே குறிப்பிடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது இந்த அபூ உமைர் என்பவர் அவர் நம்பகமானவராங்கிறதுலேயும் என்ன இருக்கு? ஹதீஸ் அறிஞர்களுக்கு அவரை பற்றியும் தெரியல. அப்போ அறிவித்த சஹாபியுடைய பேரும் கிடையாது. அபூ உமைர் என்ன இல்லை, சரியான ஆளும் கிடையாது. அடுத்தது அபூ உமைரிட்டிருந்து அறிவிக்கக்கூடிய அபி பிஷர், ஹுஷைம் இப்படிங்கிறது அடுத்தடுத்த பரம்பரை மேலே உள்ள 2 பேர் இருக்கும். அவங்களும் என்ன இல்லை, அவங்களும் இவர்கிட்ட அறிவிக்கக்கூடிய இந்த சம்பவத்தை முரண்பாடாக அறிவிக்கிறாங்க. முரண்பாடுன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க மக்களுக்கு கட்டளை இட்டாங்க, இன்னொருத்தர் சொல்லுவாங்க எங்களுக்கு கட்டளை இட்டாங்க.
இப்படி முரண்பாடா வந்து ஹதீஸில் உள்ள வாசகத்திலேயும் முரண்பாடு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் வந்து ஆதாரமாக்க முடியுமா? முடியாது. அடுத்தது என்ன? பெருநாளுடைய நாளில் வந்து நோன்பு வைக்கிறது ஹராம். அப்படி ஹராமாக இருந்தால் அந்த ஹராமான காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்லேருந்து கிடைக்கும். நவூது பில்லா. ரசூலுல்லாஹ்வே ஒரு ஹராம் செய்யறதுக்கு அல்லாஹ் வந்து பார்த்துட்டு இருப்பானா? அல்லாஹ் அதுக்கு வந்து தெளிவுபடுத்த மாட்டான். அந்த வாகன கூட்டம் மட்டும் வரலைன்னா என்ன இருக்கும்? அந்த ஹராம அவர் செஞ்சிருப்பார். மக்களுக்கு ஃபுல்லா அவர் என்ன கட்டளை கொடுத்திருக்காரு? பெருநாளுடைய நாளில் நோன்பு வைக்காதீங்க. அதே காரியத்தை அவரே செஞ்சுட்டு மக்களுக்கு சொன்னா என்ன ஆகும்? லிம தகூலூன மா லா தஃபலூன், நீங்க செய்யாததுக்கு பிறருக்கு சொல்றீங்கிறதுக்கு அவர் உட்படுத்தப்படும். ஏன்னா மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு தடவை என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ் வந்து மனைவிமார்கிட்ட சொல்லுவாங்க, இன்னொரு மாத காலம் நான் உங்கள்கிட்ட யார்கிட்ட வரமாட்டாங்க, உடம்பு சரியில்லாத ஒரு சம்பவம். ஈலா அப்படின்னு ஹதீஸில் வரும், ஈலாவுடைய சம்பவம். அந்த சம்பவத்தில் 29வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட வருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, ஒரு மாத காலம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு 29 நாள் தானே ஆகிருக்கு, பெண்கள் தானே, அப்படி தானே அவங்களுடைய அந்த துணியில் ஒரு கேள்வி வரும். இன்னும் பெரிய வார்த்தையை பேசி போயிட்டு இப்போ ஒரு 29 நாள் தானே ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் வரும். அப்போ என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த மாதம் 29 தான் இருக்கு. அது எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதே ஹதீஸில் இருக்கு. என்ன எப்படி தெரிஞ்சிருக்கு? பிலால் அவர்கிட்ட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க. அது பாருங்க அந்த ஹதீஸ், அத்தானி ஜிப்ரீல், நசாயில வரும், 2104வது ஹதீஸ். எப்படி வரும்? அத்தானி ஜிப்ரீல், எங்கிட்ட ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் வந்து என்ன சொன்னாங்க? தம்ம ஷஹ்ரு 29 29ஓட மாதம் முடிஞ்சிச்சு. இப்போ பிறையை கண்ணால் பார்த்ததும் இல்லை, தூரத்து தகவலும் கிடையாது, பக்கத்து தகவல் கிடையாது, மண்டல தகவலும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஜிப்ரீல் வர்ற தூரம் கணக்கிட முடியுமா? வாகன கூட்டமாவது பக்கத்தில் வந்திருப்பாங்க, அவங்க நேற்று கிளம்பி இருப்பாங்க, கிராமவாசிகள் தான் வந்தாங்க, இப்படி பல விளக்கம் கொடுத்து கிராமத்திலிருந்து வாகன கூட்டத்தை சொந்த ஊர்காரங்கள் ஆக்கிடலாம் கஷ்டப்பட்டு. ஜிப்ரீல் வந்த தூரத்தை எப்படி கணக்கிடும்? வெகு தூரத்திலிருந்து வந்த தகவல் எடுக்கக்கூடாது அப்படின்னு பேசக்கூடியவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஜிப்ரீல் வந்தது என்ன? 50,000 வருஷம் பயணம் செய்யக்கூடிய தூரத்தில் தான் வர்றாங்க. அப்போ அத்தானி ஜிப்ரீலோட அந்த தூரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது இப்படிதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த தகவல் எடுத்துதான் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க? அந்த மாசம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ பிறை வந்து கண்ணால் பார்ப்பது தான் மாதத்தை முடிக்கிறதுக்கு அடிப்படையான இருந்தா ஜிப்ரீல் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனா பிறைகளை வந்து சரியாக கணக்கிட தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு எப்படி குழப்பம் வரும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஹிஜ்ரி 2 நோன்பு கட்டாயமாய் ஹிஜ்ரி 11வது வருஷம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி முடிஞ்சு ஹஜ் முடிஞ்சு இந்த 10 வருட காலம் அல்லது 11 வருட காலத்தில் சொல்றதுக்கு சம்பவம் இருக்கிறது என்ன? ஒரே ஒரு சம்பவம், இவங்க சொல்லக்கூடிய வாகன கூட்டம். இந்த 10 வருஷத்துல வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஊர்ல எல்லா ரமலானும் குழப்பம், எல்லா செவ்வாலும் குழப்பம், எல்லா துல்ஹிஜாவும் குழப்பம். அப்ப என்ன எங்க பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு 10 வருஷத்துல சொல்றதுக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்கு, அது இட்டு கட்டப்பட்ட சம்பவம். அப்ப வேற எந்த மாதங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அவங்க நம்ம பார்க்குற மாதிரி பிறைய பார்க்கல அப்படிங்கிறது அதிலிருந்தே நிரூபணம் ஆயிடும். அவங்க நம்ம பார்க்குற மாதிரி காஜியையோ மற்றவங்களோ ஒப்படைச்சு பார்த்துருந்தா வருஷம் அந்த சண்டையத்தை இருக்கிறது சரியா போயிடும். பெரிய பத்ர் உஹுதெல்லாம் அங்கேயே வேற நடந்திருக்கும், நடக்கல. இந்த சம்பவமே வந்து இவங்களுக்கு மாற்று ஆதாரம் தான், அவங்களுக்கு எதிரான ஆதாரம். பிறைய பார்க்கறதுக்கு சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்த ரசூலுல்லாஹ்வுக்கு பிறைய பார்க்க தெரியாத இன்னொருத்தர் வந்துதான் அவரோட நோன்பு விட வேண்டும்னால் அதை விட கேவலம் என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. இதெல்லாமே வந்து நம்மளை வந்து குழப்பத்தில் ஆக்குறதுக்கு இட்டு கட்டப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கே பிறைய பற்றி தெரியல, அவரே ஹராமான நாளில் நோன்பு வச்சாங்க. அடுத்தது நீங்க இந்த ஹதீஸை நீங்க இன்னொரு விஷயத்துல கோணத்துல சிந்திச்சு பாருங்க. மதீனாவில் உள்ள அவ்வளோ பேருக்கு நோன்பு, அந்த நோன்பு வந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டம் வந்து சொன்ன உடனே எல்லாரும் நோன்பு விடுறாங்க.
இந்த தகவல் வந்து ரசூலுல்லாஹ் கூட இருந்த சஹாபிக்கோ அபூ ஹுரைராக்கோ ஹலீஃபாக்களுக்கோ யாருக்கும் தெரியல. யாருமே அந்த தகவல் சொல்லவே இல்லை. மதீனாவே மாற்றக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இது. அவ்வளோ பேருக்கு நோன்பு வந்து தப்பா வச்சு நோன்பு முறிக்கிற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கிறாங்க. அப்போ நோன்பு விட சொல்லிட்டு வந்து உடனே வந்து என்ன சொல்லுவாங்களா, அப்படியா நீங்க சொன்னதுதான் போதும் விட்டுருங்கன்னு சொன்னாரா? விசாரிக்குமா இல்லையா? இப்போ நீங்க எங்க பிற பார்த்த, எப்போ பார்த்த? நாங்களே பார்க்கல, நாங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் மக்காவுக்கு மதீனாவுக்குள்ள சிறப்பு என்ன? மக்காவிலேயும் மதீனாவிலேயும் பிறையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான 2 பகுதிகள். ஆச்சரியமா இருக்கும். பிறையை வந்து மக்காலே மதீனால பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ கிளீனா தெரியும். என்ன காரணம்? மக்கா வந்து லேண்டினுடைய நடுப்பகுதி, சவுதி அரேபியா நடுப்பகுதியில் இருக்கு, சென்டர் கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வாட்ச் பண்றதுக்கு சந்திரனை பார்க்கறதுக்கு ஈஸியான பகுதியில் அவங்களுக்கு பிறைய தெரியல, மதீனால யாருக்கும் தெரியல. இவங்க எங்கேருந்து பார்த்தாங்க பிற, அது அவங்க சொல்லவும் இல்லை. நாங்க நேற்று பார்த்துட்டோம் அப்படின்னு மொட்டையா சொல்லி அவங்க யாருங்கிறதோ எங்க இருந்து அந்த வாகன கூட்டங்கிறதோ எதுவுமே தகவல் இல்லை. எந்த சஹாபியும் இந்த சம்பவத்தை அறிவிக்கவும் இல்லை. அடுத்தது என்ன? பிறைய பார்த்தா நோன்பு விடுங்க, பிறைய பார்த்தா பெருநாள் கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க நோன்பு விட்டதாகவும் இல்லை, பெருநாள் கொண்டாடினதும் இல்லை. இப்ப இவ்வளவு முரண்பட்ட ஒரு சம்பவம். சஹாபி பேர் இல்லை, தாபி வந்து யாருங்கிறது தெளிவில்லை, அவர் என்னங்கிறது அறிவில்லை, அவர்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய அடுத்தடுத்த ஆட்கள் முரண்பட்டு அறிவிக்கிறாங்க. இவரை பற்றி யாருமே இவர் வந்து யாருன்னு தெரியல. இவ்வளவு குழப்பம் உள்ள ஒரு ஹதீஸ் இந்த விஷயத்துக்கு ஆதாரமாகாது. ஆதாரமாகும்னா என்ன ஆகும்? நாங்க சொல்றதுக்கு தான் இந்த ஹதீஸ் ஆதாரம். நேற்று பிறையை பார்த்து நாங்க வந்து இன்னைக்கு என்ன செய்யறோம்? இன்னைக்கும் நோன்பு வைக்கிறோம். எப்ப நேற்று பிறையை பார்த்து மாதம் 29 இருந்தால் 28வது நாள் காலையில பிறை தெரியும், லாஸ்ட் பிறை. அதை பார்த்தா 29வது நாள் பிறை தெரியாது. அப்ப 29வது நாள் பிறை தெரியாத நாள்ல நோன்பு இருக்கும். அப்ப இந்த ஹதீஸ்ல நீங்க பாருங்க, வாகன கூட்டம் வரும்போது அவங்களுக்கு நோன்பு இருக்கு. அவங்க செவ்வால் இல்ல, அவங்க இலாலுடைய செவ்வால் சொன்னாலும் அவங்க நோம்போடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் வாகன கூட்டம் வந்து சொன்னது என்ன? நாங்க நேற்று பிறையை பார்த்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சரி நேற்று பிறையை பார்த்தாச்சா, அப்ப இன்னோட நோன்பு முடிஞ்சு நாளைக்கு நீங்க தொழுகைக்கு வாங்க, இன்னோட நோன்பு முடிச்சுட்டு நாளைக்கு தொழுகைக்கு வாங்க. அப்படிதான் தகவல் இருக்கு. அப்ப இது வந்து நம்ம சொல்றதுக்கு தான் ஆதாரம் சரியா இருந்தாலும் அல்ல, இது அது சரியா இருக்கு நம்புறவங்களுக்கு வந்து நாளின் துவக்கம் மகரிபுங்கிறத அவங்க மறந்துடணும். ஏன்னா அவங்க நேற்று பிறை பார்த்துருக்கு அப்படின்னு சொன்னதுனால இதுதான் வந்து அது சம்பந்தமா சொல்ல வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய ஹதீஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு குழப்பங்களும் தெளிவாக விளக்கி ஒரு புக்கு வெளியிட உள்ளோம். அது இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அது அடுத்தபடியாக ஒரு நாளின் துவக்கம் எதுங்கிறது சம்பந்தமாக அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் என்னுடைய உரையை முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்கலாம். அது வந்து நாளின் துவக்கம் எது